தடைகளும் படியாய் மாறிடுந்தானே. காற்று இல்ல, பூமி இல்ல, கடனே இல்ல, மனிதன் இல்ல, கடவுளும் கடன் வாங்கி வந்தவன் தானே. முதத்தேதி அது ஒரு நாடு, அட கடத்தேதி அது பல நாடு. நான் கடனா வாங்கிய பணத்தை தானே 4 மடங்கா பெருக்குவேன். கடன் வாங்கும் நானே பலருக்கும் கடன் தரும் நாள் வருமே வருமே. கடனை கொடுத்த நண்பா நீ பெஸ்ட் பெஸ்ட் தாண்டா. அந்த உடனே திருப்பி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டா. நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா. நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா. கடனை வாங்கித்தானே இங்க அம்பானி பில்கேட்ஸ் மல்லையா மல்கோத்ரா வாழ்ந்து காட்டல. யா 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 யா. டேய் கொடுத்த காசை கேட்க வந்தாம அவனே ஓடவா வர்ற கையில சிக்கனா கொன்றுவியா? என்ன செய்யப்பட கொன்றுவியா? வா கொல்லு, வெட்டிடு வெட்டி. என்னடா வெட்டுவேன்னு சொல்ற? அண்ணே ஒரு ஹார்லிக்ஸ் போண்ணே. எனக்கு ஆரம்பிச்சு வேணா பணத்தை கொடு. எல்லாம் அந்த பக்கம் போ, எல்லாம் அந்த பக்கம் போ. ஒண்டை பொழந்தன முள்ளிக்கிற போதும். காசு காட்டா கத்திய காட்டி வரங்க நீ. உனக்கு ஈரமானங்கடா பைக் சர்க்கில வேற ஏதாவது திக்கறியா? ஹார்லிக்ஸ் சூப்பர்ண்ணே. கடன் கொடுத்த எல்லாம் கஞ்சி சேர உனக்கு ஹார்லிக்ஸ் கேக்குது. ஏன்னா சும்மா பேசிட்டு இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாது. செவனேட்டு குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். இந்தா குத்துரா. வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவா. பணத்தை எப்படி வசூல் பண்ணுவ? அண்ணன் காசு தருவாரு, வாங்கிக்க. ஏய் என்கிட்ட எதுரா காசு? என்கிட்ட 10 பைசா கிடையாது. யோ யாயா போய் சொல்ற? அதான் அன்றாயிரல 245 ரூபா வச்சிருக்கீல்ல. ஹார்லிக்ஸுக்கு 10 ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிருவ. என்ன விஜய் அண்ணே 250 வச்சிருக்க? நாளைக்கு தரேன். என்னடா சில்லறை கேக்குற மாதிரி கேட்ட? கடன் கேட்டா கொடுத்துடுவா போற. போ கிளம்பு கிளம்பு. 5000 10,000 கொடுத்தவனே அமைதியா போயிட்டு இருக்கேன். 50 ரூபாய்க்கு இந்த பித்து பெத்துற. தடுக்கி விழுந்தா கடங்கார மேல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நாளைக்கு ஒரு புது முயற்சி செய்ய போறோம். உட்காருப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்ஸ் சார். மியூசிக்னு சேனல் இருக்கு, காமெடிக்குன்னு சேனல் இருக்கு. நம்ம கும்பகோணத்துல முதல் முறையா மிமிக்ரிக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதா சார் என்னோட நீண்ட கால லட்சியம். அதுக்கு நீங்க தான் சார் லோன் கொடுத்து உதவி செய்யணும். வர வர பாராட்டவே பயமா இருக்கே. உடனே லோன் கேட்டுறீங்க? இல்ல டயானா, இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? டீ கடையில அக்கௌண்ட் இருக்கு, பொட்டி கடையில அக்கௌண்ட் இருக்கு, ஏன் சலூன் கடையில கூட அக்கௌண்ட் இருக்கு சார். இங்க அக்கௌண்ட் இருக்கா? இல்ல சார். அப்ப முதல்ல 5000 ரூபாய் பணத்தை கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. 5000 ரூபாயா? ஆமா. என்ன பிரேஸ்லெட்டே பாக்குறேன்? 5000 தானே சார்? ஓகே பண்ணிடுறேன் சார். டிவில என் போட்டோ எல்லாம் போடுவல்ல? லோனை மட்டும் கொடுங்க சார். போட்டா என்ன, அதுக்கு மாலை போட்டு மரியாதையா பண்ணிடுறேன். வர்றேன் சார். உனக்கு எத்தனையோ முறை கணக்கு பாடம் நடத்திருக்கேன். ஆனா நீ கடன் வாங்கி கழிக்கிறது மட்டும்தான் உருப்படியா படிச்சுட்டேன்னு இப்பதான்டா புரியுது. வெறும் 5100 ரூபா தான்ப்பா.
டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்கப்பா. என்னம்மா நான் சொல்றது? கேட்டியாடி? இப்பயும் கடன் வாங்குறதுக்கு தான் பணம் கேட்கலாம். பாவம் புள்ள பிசினஸ்க்காக தானே பணம் கேக்குறான், கொடுத்தாதான் என்ன? எத்தனை பிசினஸ் நீ கொடுக்குற இடம் தான் இப்படி உருவிடாம போறான் அவன். அவன் சொல்றத முழுசா கேட்டுட்டு ப்ளீஸ்ப்பா அந்த ஒரே ஒரு தடவை. எத்தனை வருதடா படிச்சு முடிச்சு ஒழுக்கமா வேலைக்கு போடானாக்கா பிசினஸ்ல தான் போறேன். எத்தனை முறை பணம் கொடுத்தேன், எதுலயும் தெரியல. இப்போ கடங்காரனா சுத்திக்கிட்டு இருக்கேன். இனிமேல எந்த தப்பு நடக்காதுப்பா. இன்னும் ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ். டேய் உனக்கு கொடுத்தே பேங்க்ல ஒத்த பைசா இல்லடா. இனிமே நான் பணம் வாங்கினா என் தலையை தாண்டா அடமானம் வைக்கணும். அதுக்கு எவன் கொடுக்க இருக்கான்? உங்க ஸ்கூல்ல உங்களோட வேலை பார்க்குற எம்சி வாத்தியார் வட்டிக்கு வருவாருன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. கேட்டியாடி? எம்சி வாத்தியார் வட்டி தொழில் ஆரம்பிச்சு 1 hour கூட ஆகல, அதுக்குள்ள மோப்பம் முடிச்சு நிக்கிறான். உருப்பிடுவாங்கிற இவங்கிட்ட இனிமே பேசி வழங்க வைக்க முடியாது. நான் காலைல தஞ்சாவூர் போகணும். சோத்த போடு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குறேன். ஏமா அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. வாடிங்க. நாளைக்கு தஞ்சாவூர் போறியா? மார்னிங் எம்சி. மார்னிங் டிகே. ஆமா நீ தஞ்சாவூர் போறதா சொன்ன? முதல்ல பரீட்சை பேப்பர் திருத்துற வேலையை பார்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம்னு வந்துட்டேன். ஓஹோ. பணம் 10 செய்யும்பாங்க. நீங்க ஒண்ணு ஓசியில செய்வானா, ஒண்ணு மட்டும் செய்யுங்க. பணத்தை எடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க. சார் ப்ளீஸ், எக்ஸாம் பேப்பர் லஞ்சத்தை பிரிண்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். இதுங்கெல்லாம் இங்க ஒருபட போதுங்க. வீட்டுக்கு ஒண்ணு இப்படிதான் இருக்கு. ஹலோ எம்சி, நான் தான் கணக்கு பேசுறேன். யாரு? நான் தான் டிகே கணக்கு வாத்தியார் பேசுறேன். என்னது டிகே பேசுறியா? பேசு பேசு. என்னையா பதிலே பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல, சொல்லு. அவசரமா எனக்கு ஒரு 5500 ரூபாய் பணம் வேணும். உனக்கா? ஆமையா, கடனே வாங்க கூடாதுன்னு இருந்தேன். என்ன பண்றது, கேக்குற மாதிரி ஆகி போச்சு. சரி சரி, நேர்ல வா தரேன். யோ, நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்யா. தஞ்சாவூர்ல இருக்கியா? யோ, என்னையா நடக்குது? என்ன ஆச்சு? நீ 8 மாதிரி உட்காந்துருக்க, ஒன்ன மாதிரி ஒருத்த பேசி 5000 ரூபாய் கடன் கேட்கறான். 5000 இருக்காது, 5100. ஆமா 5100 தான். எப்படி கரெக்டா சொல்ற? கேட்டான் வருவான்ல, அப்ப புரியும் உனக்கு. இதோ இருக்காரு. தம்பி நீயா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். வெளில போகும்போது எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துட்டு போவானா, இப்ப தஞ்சாவூர்ல போய் நின்னுக்கிட்டு என்னைய பணம் வேண்ட சொல்றாரு. எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு போன் பண்ற பண்ணாருங்களா? என்ன சார், எதுவும் ப்ராப்ளமா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படா பேசுவாரு நாடு பாயல? பாவி, தஞ்சாவூர் போலையா? ஊர் பூரா என் குரல்ல பேசிட்டு இருக்க, அப்புறம் நான் இந்த ஊர்லடா பேசுறது? எங்க இருந்து கத்துக்கிட்டது ஃப்ராட் வேலையா? சரி விடுப்பா. நம்ம வம்சத்துல இல்லையடா. உருப்படாடா நீ. வேலைக்கு போடாத அப்படி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கிற. உருப்படாத பாயல. என்னைக்கா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு. உங்க அப்பா இது நாள் வரைக்கும் ஒரு டீ கூட கடனுக்கு குடிச்சது தெரியுமா? அதனாலதான் அவர் அப்படியே இருக்காரு. தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், இது 2 தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? நான் கடன் வாங்குறேன்னு சொல்றாருல. உலகத்துல எந்த பிசினஸ்மேன் சார் கடன் வாங்காம இருக்கேன்? அப்படி இருக்க ஒரு ஆளை காட்டுங்க, நான் கடன் வாங்குறத விட்டுறேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தாருன்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதுல நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனாலதான் சார் ஜெயிக்க முடியும். பிசினஸும் அப்படித்தான். அது சரி, எல்லாத்தையும் கடன் வாங்கிட்ட, ஊரே உன்னை துரத்துது, அது எப்படி புதுசா ஏமாறாங்க? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அதுவா சார்?